ரொம்ப ஈஸியாக இந்த லைஃப்பை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோங்கிறது நாங்கள் மட்டும் தான் அதை அண்டர்கோன் பண்ணியிருக்கோம், அண்டர் த்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Mercedes Benz வாங்கினேன், இந்த சந்தோஷத்தை நான் வந்து ஃபேன்ஸ்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபேன்ஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுறது இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க வந்து வயிற்றுச்சலில் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் ஆப்வியஸாக ஒரு 10 கமெண்ட் இருக்கு அதில், நான் வந்து அதை மதிக்க கூட மாட்டேன், பார்த்து அப்படியே போயிடுவேன். ஸோ அவங்க தான் என்ன போடுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் போய் பார்க்கிங்கில் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு வீடியோ நான் போட்டேன், அது கீழே ஒரு 10-15 பேட் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அர்ஷ் அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கதை ஓப்பன் பண்ணி விட்றாரு, அவர் பாவம், அவர் வந்து கஷ்டப்படுறதுனால அவர் அப்படி இந்த வேலையில் இருக்கார். இது இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு அது அவர் வந்து கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் தான் தாஜ் ஹோட்டல் ஓனர்னு அப்படி தான் போட்டு ஒன்று. வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன வேலையோ என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த சம்பளத்துக்கு அவங்க அந்த வேலை செஞ்சு தானே ஆகணும். நம்ம இப்போ சொல்லலையே போய் ஓப்பன் பண்ணி விட சொல்லி. ஸோ வந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ்